வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்ல உள்ள பெஸ்ட் பிராக்டிஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இது 2த்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ரியாக்ட்ல வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே என்னென்ன கான்செப்ட்ஸ்ன்றத கவர் பண்ணியாச்சு. இத தாண்டி அவ்வளோதான் கான்செப்ட்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அத தாண்டி நெறைய இருக்கு. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்னலாம் இப்ப நம்ம கத்துக்கிட்ட வரைக்கும் வந்து என்னென்னலாம் வந்துட்டு நம்ம பெஸ்ட்டா வந்து நம்மளால பண்ண முடியும். அந்த பிராக்டிஸ நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருந்தோம்னா தான் நம்மளால வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லா இடத்துலயுமே அது நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்ப நான் சில இடத்துல வந்துட்டு நான் வந்து கமெண்ட்ஸே வந்து சில வீடியோலலாம் எழுதியிருக்கவே மாட்டேன். கமெண்ட்ஸ் மீன்ஸ் நம்ம YouTubeல கமெண்ட்ஸ் சொல்லல. நம்ம கோட்ல வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இந்த இடம் வந்து இதுக்கு தான் ரன் ஆகுது அப்படின்ற மாரி கமெண்ட் வந்து எழுதணும் எல்லா கோடுக்குமே. ஏன் எழுதணும் அப்டின்னா, இன்னைக்கு நான் வந்து அந்த கோட்ல ஒர்க் பண்றேன். நாளைக்கு வேற ஏதோ ஒரு டெவலப்பர் வந்து அந்த கோட்ல வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாரி நேரத்துல நம்ம வந்து கமெண்டிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி வந்து நெறைய பெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கு. ஸோ என்னன்னா அதுல வந்து பெஸ்ட்டானது என்ன? சம் கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளையும் வந்து சீனியர் டெவலப்பர் அப்படின்ற மாரி வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஜூனியர் டெவலப்பர் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் இருக்கிற ஒரு ஜூனியர் டெவலப்பர் வந்து இந்த விஷயம்லாம் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து சீனியர் டெவலப்பர் வந்துட்டு பார்த்து ஆச்சரியப்படுவாரு. உங்க டிஎல், மேனேஜர் யாரா இருந்தாலுமே சரி வந்துட்டு அத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்படி வந்து இவனுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்க்கிடெக்சர். ரியாக்ட் வந்து உருவாக்குனதே வந்து இந்த காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்க்கிடெக்சர்க்காக தான். எதுக்கு அப்படின்னா, நம்மளால வந்துட்டு ஒரே காம்போனன்ட் வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு லாகின் பட்டன் இருக்கு அப்படின்னா, நம்ம ரிஜிஸ்டர் ஃபார்ம்க்கும் அதே அதே ஆன் கிளிக் அந்த அதே பங்ஷனாலிட்டீஸ் தான் நடக்கும். ஸோ ரிஜிஸ்டர்ல 1 ஆர் 2 ஃபீல்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். ஸோ இதை வச்சே அந்த ஒரே காம்போனன்ட்ட வச்சே என்னால எப்படி வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும்? என்னால ப்ராப்ஸ்ல மூலியமா வந்துட்டு என்னால வந்துட்டு லாகின்ற நேம் எடுத்துட்டு ரெஜிஸ்டர்ன்ற மாரி நேம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாரி வந்துட்டு ரீயூசபிள் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பீஸ் ஆஃப் ஃபங்ஷனாலிட்டி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதோட கிளியர் பர்ப்பஸ் வந்து நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். ஸோ இதனால தான் வந்து ரியாக்ட் வந்து பாப்புலரும் கூட. காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்க்கிடெக்சர் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ். ஸோ நான் வந்து ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் வந்து ஏன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே வந்து ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் தாங்க இருக்கும். எந்த இடத்துல நீங்க எந்த ரியாக்ட்ன்னு சொன்னாலுமே எல்லாருமே வந்து ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் தெரியுமா? அப்படின்றத தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, பார்க்க ரொம்பவே ஈஸியாவும் நம்மளால கோட் எழுதிறவும் முடியும். அதே மாரி வந்துட்டு நெறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. கிளாஸ் பேஸ்ட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுல வந்து சிம்பிளரா இருக்கும். ஸோ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா வந்து இது பண்ணலாம். ஸோ ஹூக்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 இதோட பெரிய ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸோட பெரிய பெரிய அட்வான்டேஜ். யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இந்த மாரி வந்துட்டு நெறைய இது இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதனால தான் வந்து ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்பவே இது. ஸோ எல்லா இடத்துலயுமே ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல தான் நம்ம கிளாஸ் பேஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் பவுண்டரி வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எரர் பவுண்டரி நம்ம ஃபங்ஷனல் காம்போனன்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுவே வந்து பெரிய காம்ப்ளக்ஸா போய் முடிஞ்சிரும். ஸோ அந்த மாரி நேரத்துல எனக்கு வந்து கிளாஸ் பேஸ்ட் வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ இதுல இன்னொரு டவுட் கூட வரலாம் உங்களுக்கு. கிளாஸ் பேஸ்ட் வந்து நான் எழுதிட்டேன். ஸோ அத நான் வந்து ஃபங்ஷனல் காம்போனன்ட்டா இருக்கிற எல்லா எல்லா கோடுமே என்ட்ட ஃபங்ஷனல் காம்போனன்ட்டா தான் இருக்கு. ஆனா ஒரு ஃபைல் மட்டும் நான் கிளாஸ் பேஸ்டா வச்சிருக்கேன். மிச்சது எல்லாமே வந்து ஃபங்ஷனலா இருக்கு. என்னால அந்த கிளாஸ் பேஸ்ட வந்து இந்த ஃபங்ஷன்ல யூஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து முடியும். நம்ம வந்து அத பத்தி எரர் பவுண்டரி வீடியோல வந்து பார்த்திருந்தோம். ஸோ நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ஐ பட்டன்லயும் வந்து அத குடுக்குறேன். ஸோ 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்ஸ். ஸோ இந்த ரியாக்ட்ல வந்து ஹூக்ஸ் தான் ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அந்த ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ்லயே வந்து ஹூக்ஸ் தான். நம்ம ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் தெரிஞ்சாலே கண்டிப்பா வந்து ஹூக்ஸ்ன்றது நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கான்டெக்ஸ்ட், யூஸ் கால் பேக் ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நெறைய ஹூக்ஸ் இருக்கு. ஸோ நம்மளே வந்து நெறைய ஹூக்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம் நம்ம பிளேலிஸ்ட்ல. ஸோ நீங்க அத பார்க்கல அப்டின்னா, மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஹூக்ஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய மேஜர் ரோல் பண்ணும். அந்த ஃபங்ஷனல் பேஸ்ட் காம்போனன்ட்ஸ்ல நம்ம கோட் எழுதும்போது. ஸோ அது வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதே மாரி நம்மளால கஸ்டம் ஹூக்ஸும் வந்து எழுதிக்க முடியும். ஸோ என் பேர வச்சு இப்ப யூஸ் அஸ்வின்னு சொல்லி ஒரு ஹூக் எழுத முடியும். யூஸ் கோட் வித் அஸ்வின் சொல்லி ஒரு ஹூக் எழுத முடியும். ஸோ இந்த மாரி நம்மளாலேயே ஒரு புது ஹூக்க வந்து எழுத முடியும். எப்டின்னா எக்ஸிஸ்டிங்கா உள்ள ஹூக்க வச்சு நம்மளால எழுத முடியும். ஸோ கஸ்டம் காம்போனன்ட்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மேனேஜ்மென்ட். ஸோ ஸ்டேட் மேனேஜ்மென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு விஷயமா வந்து ப்ராப்ஸ வந்து நான் இப்போ ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்து ப்ராப்ஸ வந்து பாஸ் பண்றேன் அப்படின்னா, அத நான் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போலாம், 2 லெவலுக்கு கொண்டு போலாம். இதே ஒரு 10 லெவல் கீழ நான் கொண்டு போயிட்டே இருந்தேன்னா, அப்ப அத வந்து நம்ம ப்ராப் ட்ரில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இஷ்யூவ சால்வ் பண்றதுக்கு தான் நமக்கு வந்துட்டு ரியாக்ட்லயே பார்த்தீங்க அப்படின்னா, கன்டெக்ஸ்ட் ஏபிஐன்னு சொல்லி ஒரு ஸ்டேட் மேனேஜ்மென்ட் லைப்ரரி இருக்கு. அதாவது அது வந்து ஸ்டேட் மேனேஜ்மென்ட் லைப்ரரின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம் அப்டின்னா, அது ரியாக்ட்டோட இன்பில்ட்டா இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேட் மேனேஜ்மென்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல ஆனா நம்ம ஸ்டேட் மேனேஜ்மென்ட்ட வந்து இது பண்ணிக்கலாம். பட் பாப்புலரானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ், மொபெக்ஸ், ரீகாயில் இந்த மாரி விஷயங்கள் தான் வந்து ரொம்பவே பாப்புலர். அதுலயும் பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா ரீடெக்ஸ்ன்றது நீங்க எந்த
ரியாக்ட்டோட ரீடக்ஸ் வந்து எங்க எடுத்தாலும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரீடக்ஸ் வந்து நம்மளால ரியாக்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ரீடெக்ஸ் வந்து ஸ்டேட் மேனேஜ்மென்ட் வந்து நம்ம ஆங்குலர்லயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி மத்த லைப்ரரீஸ்லயும் வந்து என்னால வந்து ரீடெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனா வந்து ரீடெக்ஸ்ல வந்து ரியாக்ட்க்குன்னு குடுக்கறனால ரியாக்ட் ரீடெக்ஸ்ன்னு சொல்லி வந்து தனியாவே வந்து இருக்கு. ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் டூல் கிட்ன்னு சொல்லி வந்து புதுசா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளரா இருக்கும். ஸோ ரீடெக்ஸ்ன்றது ரொம்ப 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 சிம்பிளா நம்ம வந்து கத்துக்க முடியும். பட் கன்டெக்ஸ்ட் கேபிஐன்னா என்னன்றது தெரிஞ்சு ஸ்டேட் மேனேஜ்மென்ட்னா என்ன? அந்த ப்ராப் ட்ரில்லிங் இஷ்யூன்னா என்ன? நம்ம ஏன் இத கொண்டு வரோம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டேட் மேனேஜ்மென்ட் லைப்ரரி கண்டிப்பா தெரியணுங்க. ஸோ நீங்க ஒரு ஜூனியர் டெவலப்பரா இருந்தாலும் சரி, சீனியர் டெவலப்பரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஸ்டேட் மேனேஜ்மென்ட் வந்து தெரிஞ்சே ஆகணும். ரீடெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூட்டபிள் டேட்டா. ஸோ இம்யூட்டபிள் டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்டையோ, ஒரு ப்ராப்பையோ வந்து நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னா, அத நான் வந்து டைரக்ட்டா போய் மியூட்டேட் பண்ணிறக்கூடாது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த அரேலேருந்து நான் அந்த வேல்யூ எடுத்து டைரக்ட்டா வந்து மியூட்டேட் பண்ணிறக்கூடாது. அதுலேருந்து எடுத்து நான் அந்த ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர போட்டு, நான் அதுலேருந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவ எடுத்து எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ மட்டும் நான் அப்டேட் பண்ணி இது பண்ண முடியும். ஸோ இதுக்கும் வந்து லைப்ரரீஸ் இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இம்மர்ன்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த இம்மர் ஜேஎஸ்னா என்ன? இத பத்தின வீடியோலாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேட்டிவ் புரோகிராமிங். ஸோ ரியாக்ட் வந்து எப்பவுமே வந்து டிக்ளரேட்டிவ் புரோகிராமிங் தான் வந்து இது பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டிக்ளரேட்டிவ் புரோகிராம்னா இங்க இருக்கிற மாரி தாங்க. இந்த வாட் டூ டூ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்றத பத்தி தான். அத வந்து எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து அது வந்து இது பண்ணாதுங்க. ஸோ ரியாக்ட் வந்து அதுக்கு வந்து எப்பவுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. ஏன் எப்படி சொல்றேன்? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் இப்ப வந்து ஒரு அமேசான் வெப்சைட் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வந்து எனக்கு வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோ ஆயிட்டே இருக்கு. அது வந்து என்னது? லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அமேசான்ல இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரிம்மர் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிம்மர்ல வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் ட்ரிம்மர்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துட்டே இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து வரும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து வருதுல்ல. ஸோ இந்த கோடுல இத வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த யூஐ வந்து இப்படி இருக்கும். பட் ஆனா கோட்குள்ள நம்ம எழுதும்போது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸ் டாட் ஜேஎஸ் இல்ல லிஸ்ட் ஐட்டம்ஸ் டாட் டிஎஸ்எக்ஸ் இந்த மாரி ஏதோ ஒரு மாரி வந்துட்டு நான் அதுக்கான நேம் வந்து வச்சிருப்பேன். அப்ப நம்ம கோட்ல போய் பார்க்கும்போது, ஓகே இது வந்து கிளியரா இருக்கு. லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு உள்ளது தான் இது. இத வந்து எப்படி நம்ம பண்ணணும்ன்றது இல்லாம, இந்த கோடுக்கு போனா எனக்கு இதுதான் இருக்கும்ன்றது தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம டிக்ளரேட்டிவ் புரோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து ரியாக்ட்ல வந்து எப்பவுமே நம்ம பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ். ஆப்டிமைசேஷன் வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த நம்ம நெறைய வீடியோ வந்து நம்மளே வந்து பார்த்திருப்போம். ஸோ ரியாக்ட் டாட் மெமோன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பார்த்திருப்போம். மெமரைசேஷன் எப்படி அந்த பியூர் காம்போனன்ட் சொல்லி பார்த்திருப்போம். ஸோ எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்தையும் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு மெமரி வந்து இதுவாகி மறுபடியும் நம்ம பேஜ் வந்து ஸ்லோ ஆக ஆரம்பிச்சுரும். அப்ப நமக்கு மறுபடியும் பெர்ஃபார்மன்ஸ் தான் அடி வாங்கும். ஸோ எந்த இடத்துல எப்படி வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம நெறைய வீடியோல பேசியிருந்தோம். ஸோ யூஸ் மெமோ, யூஸ் கால் பேக், ஸோ இந்த பியூர் காம்போனன்ட் இதெல்லாம் வந்து பார்த்திருந்தோம். ஸோ இப்ப நம்ம ரீசென்ட்டா கூட வீடியோ போட்டிருந்தோம். கோட வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்றது? அந்த லேசி லோடிங் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நமக்கு வரும்போது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ் ஆகும். இது வந்து நம்ம எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடாது. எங்க தேவையோ அப்ப மட்டும் தான் பண்ணணும். ஸோ ஜூனியர் டெவலப்பரா வந்துட்டு நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு இப்ப நானே ஒரு ஜூனியர் டெவலப்பரா இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து எப்படி திங்க் பண்ணுவேன்னா, நான் ஓகே எனக்கு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு என்னால வந்துட்டு இப்ப நான் பியூர் ரியாக்ட் டாட் மெமோ யூஸ் பண்ணிட்டேன், இல்ல யூஸ் மெமோ யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே ஆப்டிமைஸ் ஆயிரும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும் நான் பண்ற கோட்ல. அப்படின்ற மாரி திங்க் பண்ணுவேன். அப்படி கிடையாதுங்க. ஸோ எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் தான் போடணும். அப்படி இல்லாம நம்ம எல்லா இடத்துலயும் போட்டோம் அப்படின்னா, அந்த மெமரிலன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த இதுல வந்துட்டு டம்ப் ஆயிட்டே இருக்கும். மறுபடியும் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ தான் வந்து வரும். ஸோ அதனால அந்த மாரி வந்து பண்ணக்கூடாது. எங்க தேவையோ அத மாரி பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எரர் ஹேண்ட்லிங். ஸோ எரர் ஹேண்ட்லிங்க பத்தி டீட்டெயில்டா நம்ம வந்து ஒரு வீடியோல வந்து பேசியிருந்தோம். ஸோ எப்படி எப்படிலாம் வந்து எரர்ஸ் வரும். ஸோ எப்படி எப்படிலாம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ட்ரை கேட்ச்னா என்ன? ஸோ இந்த ஃபைனலினா என்ன? ஸோ இப்ப வந்து இதுலன்னு இல்ல. எரர் ஹேண்ட்லிங்ல வந்துட்டு நம்ம இந்த மாரி ட்ரை கேட்ச் கோட்லேருந்து இப்ப ஏபிஐலேருந்து கால் பண்ணும்போது இந்த ட்ரை கேட்ச் யூஸ் பண்றோம். ஸோ இது மட்டும் இல்லாம நம்மளால வந்து நம்ம எழுதுறதுல பேக் எண்ட்லேருந்து எரர் வந்தா நம்ம அத ட்ரை கேட்ச்ல போட்டு என்ன எரர்ன்றத பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்ப ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா, அங்கேயே வந்து எனக்கு வந்து பேஜ் வந்து பிளாங்க் ஆகி அப்படியே வந்து ஒரு ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் இருக்கு. இல்ல வேற ஏதோ ஒரு எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னா, ஓகே இந்த மாரி வெறும் பிளாங்க் ஸ்கிரீன் வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து யூசருக்கு வந்து அப்படியே அத வந்து விடக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன இருக்கு, என்ன எரர்ன்றத பார்ப்போம். பட் எல்லா யூசருக்கும் அது தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து தெரியாது. நம்ம அத போய் நம்ம என்கரேஜும் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து டெவலப்பர் டூல்ஸ்ன்றதே அந்த நேமே வந்து அதுக்காக தான். ஸோ என்ன அந்த டெவலப்பர் மட்டும் தான் அது வந்து அக்சஸ் பண்ற மாரி உள்ள இது வந்து.
ஸோ நம்ம அதனால என்ன பண்றோம், எரர் ஹேண்ட்லிங் வந்து எரர் பவுண்டரிய வச்சு எப்படி வந்து ரியாக்ட்ல வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து எப்படி பண்றது? பேக் எண்ட்லேருந்து எரர் வந்தா எப்படி அத பண்றது? இத பத்திலாம் நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல்ல எல்லா வீடியோவுமே வந்து இருக்கு. நீங்க மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்சஸபிலிட்டி. ஸோ இத வந்து ஷார்ட்டா வந்து A11Y அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Cலேருந்து T வரைக்கும் இந்த இமேஜ்ல இருக்கிற மாரி தான். Cலேருந்து T வரைக்கும் இருக்கிறது 11 லெட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால A11Y அப்படின்ற மாரி வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எல்லா யூசருக்குமே நம்ம வந்து அது வந்து இருக்கிற மாரி அத வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து iPhoneஅ வந்து எல்லாருமே வந்துட்டு iPhone ஃபேன் பாய்ஸ்லாம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால வந்துட்டு ஒரே கையிலேயே வந்துட்டு என்னால எல்லா எண்டுக்கும் வந்து அத போயிட்டு வந்துர முடியும். ஸோ என்னால வந்து அந்த ஹோல் ஃபோனையும் என்னால வந்து ஒரு கையிலேயே வந்துட்டு என்னால வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து Androidல பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது நம்மளால வந்து பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஒரே கையிலேயே வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம டைப் பண்ணிட்டு மேல இருந்து டைப் பண்ணிட்டு வந்துர முடியாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இங்கேயே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம WhatsAppல வந்து பார்த்திருப்போம். ஸோ முன்னாடி வந்துட்டு மேல வந்து சாட்டு, ஸ்டேட்டஸ், கால்ஸ் அந்த மாரி வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து வந்திருக்கும். ஸோ சாட்டு, ஸ்டேட்டஸ், கால்ஸ்லாம் வந்து கீழ வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல போய் கைய மேல கொண்டு போய் வச்சு தள்ளுறதுக்கும், கீழ வந்து என்னால வந்துட்டு 3 இந்த கட்டை விரல வச்சு என்னால 3த்தையும் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்திலயும் இந்த யுஐல வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்றோம்ல. ஸோ இது வந்து நமக்கு மட்டுமே வந்து உள்ளது மாரி பார்க்கக்கூடாது. ஸோ இந்த டிசபிலிட்டீஸ் இந்த பிசிக்கலி சேலஞ்ச்ட் பீப்பிள்ஸ் அவங்கலாமும் இருப்பாங்க. ஸோ இந்த வந்து அ பிளைண்டான பீப்பிள்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஏத்த மாரி எல்லாத்துக்கும் ஏத்த மாரி வந்து நம்ம வந்து அந்த யுஐயும் வந்து டிசைன் பண்ணணும். அந்த பங்ஷனாலிட்டீஸும் வந்து நம்ம வைக்கணும். ஸோ இத தான் வந்து நம்ம அக்சஸிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இத பத்தி வந்து ஒரு பெரிய கோர்ஸ் மாரிங்க இது. இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோவையும் வந்து உங்களுக்காக மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்டிங். ஸோ ரியாக்ட்ல வந்து நம்ம எல்லாமே வந்து எழுதியாச்சு. எண்ட் டூ எண்ட் வந்து நம்ம எல்லாமே எழுதியாச்சு. இப்ப நம்ம டெஸ்ட் பண்றது அப்படின்னா, நம்ம யுஐலேருந்து வரது கிளிக் பண்ணா ஓடுது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்டிங். நம்ம வந்து நெறைய இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட்ன்னு சொல்லி ஒரு லைப்ரரி இருக்கும். நம்ம வந்து அதுக்கான கோட எழுதிட்டோம் அப்படின்னா, அதுவே வந்து காம்போனன்ட்ஸ்ல போய் டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இருக்கு. இது நம்ம ரிலையபிளா இருக்கா? ஸ்டெபிலிட்டியா இருக்கா? இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம என்ஷூர் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு நம்ம டெஸ்டிங் லைப்ரரீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ரியாக்ட்டோட எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் தான் வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அத பத்தின வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட வந்து ஆர்கனைஸ் பண்றது. ஸோ நம்ம கண்ணாபின்னான்னு வந்து காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்றது. ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம இப்ப வந்து ஒரு டு டூ ஆப் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டு டூ ஆப்ல என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆட் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு அந்த டு டூவ வந்து ஆட் பண்ணுவோம். வேணாம் அப்டின்னா டெலீட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு 2 விஷயங்கள் இருக்குன்னே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துப்போமே. நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டு டூவ வந்து யார் கிரியேட் பண்ணுவா? யூசர் தான் வந்து கிரியேட் பண்ணுவான். யூசருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், எந்த யூசர் கிரியேட் பண்ணியிருக்கான் அப்டின்னு ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம அதுக்கு ஒரு ஃபைல் வச்சிருக்கோம் அப்டின்னு வச்சுக்கோமே. நான் கொண்டு போய் கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு டு டூவ கொண்டு போய் யூசர்ல கொண்டு போய் சேவ் பண்றது. அதாவது அந்த ஃபைல வந்து அதுல கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ இந்த சைட்ல பார்த்தீங்க அப்டின்னா, யூசர்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ யூசர்க்குள்ள போய் நான் டு டூவ கிரியேட் பண்ணேன்னா எப்படி நமக்கு வந்து புரியும்? ஸோ கண்டிப்பா வந்து புரியாது. அதே மாரி பேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டட் அந்த நம்ம யுஐல ஷோ பண்றது. இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் வரது அப்படின்னா காம்போனன்ட்ஸ்குள்ள இருக்கணும். ஸோ ஃபீச்சர்ஸ்னா என்ன? இந்த மாரி வந்துட்டு நம்ம தனித்தனியா வந்துட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டெயின் பண்றது தான் வந்துட்டு கோட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 முக்கியம். ஏன் அத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து சீனியர் டெவலப்பரா மொத்தம் ஒரு ஜூனியர் டெவலப்பர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 லைன் ஆஃப் கோட் இருக்கும். அந்த 100 லைன் ஆஃப் கோடையும் ஒரே ஃபைல்ல வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஃபைல்ல வந்துட்டு தேவையானத நம்ம இன்னொரு காம்போனன்ட்ல கிரியேட் பண்ணி, அது வந்து ஜஸ்ட் வந்து யுஐக்கு ரெண்டர் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம பேஜஸ் காம்போனன்ட்ல சாரி அந்த பேஜஸ் இதுக்குள்ள ஃபோல்டருக்குள்ள போடலாம். ஸோ இதே வந்துட்டு வேற அந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் எங்க தனியா இருக்கு அப்படின்னா, அத வந்து ஃபீச்சர்ஸ் காம்போனன்ட்குள்ள போடலாம். ஸோ இந்த மாரி வந்துட்டு நம்ம தனித்தனியா வந்துட்டு இத ஒரே ஃபைல் வந்து அந்த ஒரே ஃபங்ஷன் வந்து நெறைய இடத்துல யூஸ் ஆகுது அப்டின்னா, அத வந்து யுட்டில்ஸ் ஃபோல்டர்ல போட்டு போடலாம். ஸோ இந்த மாரி வந்துட்டு கோட மினிமைஸ் பண்றதும் சரி, அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர வந்து மெயின்டெயின் பண்றதும் சரி, இந்த மாரி விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணோம் அப்டின்னாலே வந்து நம்ம முக்காவாசி பேர் வந்து நம்மள நல்ல டெவலப்பர் அப்டின்ற மாரி தான் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன விஷயம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து பெர்சனலா வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒண்ணு வந்துட்டு நம்ம எப்பவுமே கோட் பண்றோம் அப்டின்னா, கோட் வந்து ஒரு 20-30% தாங்க. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து ரியாக்ட் இருக்கு. ஸோ நாளைக்கே வந்து ரியாக்ட் இல்லாம ரியாக்ட்டே வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்டின்னா, நம்ம வேற ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஸ்விட்ச் தான் ஆக போறோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் தான் வந்து நமக்கு என்ன சின்டாக்ஸ் இருக்கு, இத எப்படி பண்ணணும்ன்றது தான் தெரியணுமே தவிர்த்து, எனக்கு ரியாக்ட்ல தான் பண்ண தெரியும் அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்டின்னா, அது வந்து கண்டிப்பா வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம அதிலேயே வந்து ஸ்டிக் ஆயிருப்போம். அதுலேருந்து நம்ம வெளியவும் வரவும் முடியாது. நம்மளால அத கத்துக்கவும் முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்டின்னா
நம்ம வந்து எத வந்து இப்ப எப்படி செய்யணும் அப்படின்ற ப்ரொசீஜர மட்டும் தான் நம்ம வந்து கத்துக்கிட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி போயிட்டே இருக்கணும். எப்படி வந்து இத சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அத வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாலே, நமக்கு வந்து பாதி விஷயங்கள் வந்து தெரிஞ்சிரும். ஸோ நம்ம அதுக்கேத்த மாரி வந்து ஃபைல்ஸாவும் சரி, இது வந்து யூஐக்கு தான் ஓகே. இது வந்து யூஐல இருந்தா ஓகே. இது வந்து இந்த மாரி இருந்தா ஓகே. இது வந்து ஃபீச்சர்ஸ்ல இருந்தா ஓகே. இது வந்து யுட்டிலிட்டி ஃபங்ஷன் நெறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இத வந்து யூட்டில்ஸ் ஃபோல்டர்ல போடலாம். இந்த மாரி வந்துட்டு நம்ம ப்ராப்ளம பிரேக் டவுன் பண்ணாலே நமக்கு வந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிரும். ஸோ அதனால வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஃபைல்ல போட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்திலேயே பார்த்தோனே தெரிஞ்சிரும். இவன் என்ன இப்படி பண்றான்? கண்டிப்பா ஜூனியர் டெவலப்பரா தான் இருப்பான் அப்படின்றதுக்கு. நம்ம ஜூனியர் டெவலப்பரா இருக்கும்போதே எப்படி வந்து சீனியர் டெவலப்பர் மாரி நடந்துக்கிறது அப்படின்றதுக்கு தான் வந்து நான் இந்த வீடியோவே வந்து மேக் பண்ணேன். ஏன்னா வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு எல்லாருமே வந்து இத சொல்லியிருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா. பெஸ்ட் பிராக்டிஸ் வந்து நீங்க இத பண்ணுங்க, அத பண்ணுங்க. இந்த கோடு வந்தா ஒர்க் ஆனா போதும். ஒர்க் ஆனா போதுன்றது அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் எய்ம் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம அத வந்து ரீஃபாக்டர் பண்ணி எத எத எங்கெங்க போடணும் அப்டின்றத கரெக்ட்டா பார்த்து போட்டுறணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பண்ணும்போதே அத வந்து ஃபோல்டரோட சேர்த்து போடுறது, அந்த மாரி விஷயங்கள் கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. அந்த மாரி இதுக்கு தான் நம்ம சீனியர் டெவலப்பர். ஸோ அந்த பெஸ்ட் பிராக்டிஸ நம்ம இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்டின்னாலே, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல டெவலப்பரா வந்து ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்த மாரி தான். நாங்க டாக்குமெண்டேஷன் இந்த கமெண்ட்ஸ் இது 2மே வந்து நம்ம முக்கியம். இப்ப நான் ஒரு கோட் எழுதுறேன், ஒரு செட் ஆஃப் லைன் எழுதுறேன் அப்டின்னா, அது வந்து நான் கமெண்ட் இந்த லைன் இதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்றத நம்ம கமெண்ட்ல எழுதியிருப்போம். ஆனா டாக்குமெண்ட் பண்றது அப்டின்னா என்னன்னா, நான் இப்ப இந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனி ஸ்விட்ச் ஓவர் ஆகுறேன் அப்டின்னா, நான் இந்த கோட் வந்து இதெல்லாம் நான் வந்து செஞ்சிருக்கேன். இந்த இந்த கோடெல்லாம் வந்து இதுக்கு தான் இருக்கு. இந்த ஏபிஐஸ் தான் வந்து கால் ஆகுது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து ரீட்மி ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து தனியா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீட்மி ஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து டாக்குமெண்ட்டா வந்து எழுதிடலாம். இல்ல அப்டின்னா நம்ம தனியாவே வந்து டாக்குமெண்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜேஎஸ் டாக் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாரி விஷயங்கள வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்றோம் அப்டின்னா, இதுலேருந்து இந்த சைட் எஃபெக்ட் நடக்குது அப்டின்ற மாரிலாம் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்டின்னாலே நம்ம வந்து ஒரு பெட்டர் டெவலப்பரா வந்து ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.